வணக்கம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தசரத மன்னர் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தார். வசிஷ்டரும் தசரதனிடம் புத்திர காமேஷ்டி யாகம் செய், உனக்கு வாரிசுகள் உண்டாகும் என்றார். மான் கொம்புகளுடைய கலைக்கோட்டு மாமுனி என்ற ரிஷ்யசிங்கர் முனிவர் யாகத்தை பெரிதாக துவங்கினார். யாகத்தின் நிறைவில் தங்கவண்ண நிறத்தில் தேவன் தோன்றி தங்க கிண்ணத்தில் பாயாசத்தை தசரதனிடம் கொடுத்தார். தசரதன் வாங்கி கோசலைக்கும் சுமித்திரைக்கும் சரிபாதியாக தந்தார். சிறிது சிறிது சுமித்திரைக்கும் கொடுத்தார்கள். ஆகையால் சுமித்திரைக்கு 2 குழந்தைகளும். நவமி திதியில் ராமர் கோசலைக்கும் கைகேயிக்கு பரதனும் சுமித்திரைக்கு லட்சுமணரும் சத்ருக்கனும் 4 வேதங்களுடன் 4 குழந்தைகள் பிறந்தார்கள். வசிஷ்டர் முனிவர் தொட்டிலிருந்த ராமரை பார்த்து மயங்கினார். நமக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையே என்று. 10 பேரை ஏழையாக்கியவன் பணக்காரனாகிவிடலாம், 10 பேரை முட்டாளாக்கியவன் கல்வியானான் ஆக முடியாது. எனவே தசரதன் 5 வயதில் குழந்தைகளை குருகுல வாசத்திற்கு அனுப்பி வைத்தார். 4 குழந்தைகளும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு ஏற்க 5 வயது முதல் 12 வயது வரை குருகுல வாசத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் வசிஷ்டர் முனிவர். தசரதர் ராமரை அழைத்து, நாளை உனக்கு முடிசூட்டு விழா என்றதும் ராமர் அதிர்ச்சியடைந்து மறுத்துவிட்டார். மறுநாள் தசரதரன் கையை கொடுத்த வரத்தால் நீ 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று ராமரிடம் கூறினார். தந்தை சொல் மிக்க மந்திரம் என்று மகிழ்ச்சியுடன் ராமர் ஏற்றுக்கொண்டார். சித்திரை செந்தாமரை எப்போதும் வாடாமல் மலர்ந்தே இருக்கும். அதேபோல் ராமர் முகம் அன்று பூத்த தாமரை மலரை வென்றுவிட்டதம்மா. இறுதியில் சீதா பிராட்டியை ஏற்க ராமர் மறுத்தார். பல பேர் கூறியும் மறுத்தார். சிவபெருமான் சொர்க்கத்தில் இருந்த தசரதனை, நீ ராமரை பிரிந்த துயரத்தில் இருக்கிறாய், நீ பூலோகம் சென்று ராமரின் துயர் நீக்கி வா என்றார். தசரதன் ராமர் முன் தோன்றி ராமா என்று கட்டி அணைத்தார். கட்டி தழுவியதும் அவர் துயரம் விலகியது. நீ சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள், அவர் அக்கினியில் இருக்கவள். தசரதர் ராமனிடம், சீதா பிராட்டி அக்கினியைப் போல் தூய்மையானவள், அவளை ஏற்றுக்கொள் என்று சொல்ல, தந்தை சொல்லே மந்திரம் என்று சீதா பிராட்டியை ராமர் ஏற்றுக்கொண்டார். ராமரும் தசரதனிடம், என் அன்னை கைகேயையும் என் தம்பி பரதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். தசரதனும் ஏற்றுக்கொண்டார். மேகநாதனின் திறமையைக் கண்டு ராவணன் ஒரு முடிவுக்கு வருகிறான். உலகில் உள்ள அதிக சிறந்த கலைகளை நீ கற்று சிறந்த வீரனாக வர வேண்டும். இந்திரன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளின் ஆசி பெற்று மும்மூர்த்திகளின் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை நீ பெற வேண்டும். போ மேகநாதா, உன் திறமையை நீ வளர்த்துக்கொள், நீ சிறந்த வீரனாக வா. தந்தை சொல்லே மந்திரம் என எண்ணி
மேகநாதனும் கலைகளை கற்க கிளம்பினான்.